ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஜூன் 8, 2026 எஃப்ஐஐ டிஐயோட டேட்டாஸை பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரணக்கொடூரமாக போயிடுச்சுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன அடி வாங்கியிருக்குன்றது எனக்கு புரியுது. இன்வெஸ்டர்ஸ், ஐடி செக்டார் இன்வெஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக சரியான அடி வாங்கியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைக்கி டிஐஐஸ் 5165 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் இன்றைக்கி 5555 கோடிக்கு செல் பண்ணி நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ நம்ம டிஐஸும் உள்நாட்டிலேருந்து வாங்குறவங்களும் ஒரு 5000 கோடிக்கு வாங்குறாங்க. அவங்க 5000 கோடிக்கு விற்றாக்கா ஏதோ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட்டு நம்மளை வச்சு செய்யாமல் விட மாட்டேங்குது. இன்றைக்கி இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிஃப்டி 50 ஒரு 23,123 அப்படின்ற இதில் க்ளோஸ் ஆகிருக்கு நெகட்டிவில். அதுவும் 243.70 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் அப்போ நீங்கள் பார்க்கணுமே 23,080.70 ஓப்பனே ஆச்சு. ஏதோ கொஞ்சம் இதுவாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வேலைக்கு ஆகலை. கொஞ்சம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. பட் திருப்பி ஹெவி செல்லர்ஸ் இருக்கிறதுனால வேலைக்கே ஆகலை. அண்ட் சென்செக்ஸ் 73,524 க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரே நாளில் 719 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்க போது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நிஃப்டியாக இருக்கட்டும், மற்ற பல குளோபல் இண்டெக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக நெகட்டிவில் ட்ரேடாக இருந்தது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஹோப்ஃபுல்லாக இறங்க தான் போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஆப்ஷனில் எவ்வளோ பேர் ப்ராஃபிட் பண்ணிங்கன்றது தெரியாது. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் கதை இன்றைக்கி ஒரே தான் முடிச்சு விட்டாங்க. மெயினாக ஐடி செக்டார்ஸ் பயங்கர அடி. நீ கோல்டு சில்வர் இடிஎஃப்பில் போறியா சேஃபா அப்படின்னு பார்த்தா கோல்டு சில்வர் இடிஎஃப்பும் இறங்குச்சு. அதே மாதிரி பெட்ரோல் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்றும் இல்லை. எல்லாமே இன்றைக்கி அடி தான். சரி, இந்த ஹெச்சிஎல் டெக் மட்டும் இன்றைக்கி என்ன கொஞ்சம் இதுலேயே போயிட்டுருக்கேன். ஐடியில் எல்லாமே விப்ரோலாம் கிட்டத்தட்ட 2 நாளில் 11% இறக்கி விட்டாங்க. பயங்கரமான அடி விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம். இந்த ஹெச்சிஎல் டெக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 3 ரூபா தான் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்றும் பெரிய அடி கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெச்சிஎல் டெக் கூகுள் க்ளவுட் கூட சேர்ந்து புதுசாக ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தை லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அதனால தான் ஹெச்சிஎல் எப்படி இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவாக போகாமல் ரொம்ப நெகட்டிவாக போகாமல் லைட்டாக க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு இது மார்க்கெட்டில் எப்படி எதிரொலிக்குதுன்றது பார்ப்போம். இந்த வீடியோ எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர்த்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கிடையாது. எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது கைஸ். என்னோடய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி ஒரு 8% கிட்ட நெகட்டிவில் இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ எத்தனை % அடி வாங்கியிருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.